ஒரு காலத்தில் இந்தியா கைத்தொழில்களின் நாடு மட்டுமல்ல, உலக வர்த்தகத்தில் முதன்மை வகிக்கும் கைவினைப் பொருட்களின் நிழற்படமாக இருந்தது. பண்டைய இந்தியா உலக வர்த்தகத்தில் 25% பங்கு கொண்டிருந்தது என்பது ஒரு வரலாற்று உண்மை. இந்தியாவின் கைத்தொழில்கள், நூல் நெசவுகள் மற்றும் கைவேலைப் பொருட்கள் போன்றவை உலக சந்தையில் தலைசிறந்த வகுப்பாக இருந்தன. கடற்கரை நகரங்களிலும் பல்லவ, சோழ, முகலாய காலத்திலும் இந்திய நெய்தல், பட்டுப்புடவைகள், உலோக வேலைப்பாடுகள், கலைப்பொருட்கள் அனைத்தும் ஆசியா, அரேபியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றன. இந்தியாவே ஒரு வர்த்தகத்தின் தனித்துவ ஆளுமை என அழைக்கப்பட்டது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் வருகையுடன் இந்தியா ஒரு உலக வர்த்தக மையத்திலிருந்து தொழில்களை இழந்த நாடாக மாறியது. இது வெறும் அரசியல் ஆட்சி மாற்றமல்ல, இது ஒரு இனத்தின் கலைமரபுகளையும் வாழ்க்கை முறைகளையும் அடையாளங்களையும் அழித்த வரலாறு. பிரிட்டிஷ் வருகைக்கு முன் இந்தியாவின் கைத்தொழில்கள் அனைத்தும் உலக சந்தையில் பெரும் நம்பிக்கையுடன் ஏற்றுமதியானவை. தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் புடவைகள், தொடா மக்களின் எம்பிராய்டரி வேலை, தஞ்சாவூர் ஓவியம், மதுரையின் சுங்குடி, வாரணாசியின் ஜரி புடவைகள், குஜராத்தின் பட்டை பெயிண்டிங் மற்றும் ஒடிஷாவின் கொனார்க் கலை வடிவங்கள், இவை அனைத்தும் பாரம்பரியத்தின் வெளிப்பாடுகள். இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியில் தனித்தன்மை கொண்ட கலைமுறைகள் இருந்தன. ஒவ்வொரு குடும்பமும் அந்த மரபு கலைகளின் காவலர்களாக இருந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் வருகையால் இந்திய கைத்தொழில்கள் கடுமையான சவால்களை சந்திக்கத் தொடங்கின. தொடக்கத்தில் அவர்கள் வெறும் வணிகத்தில் மட்டுமே ஈடுபட்டிருந்தனர். ஆனால் பின்னர் அவர்கள் இந்திய சந்தையை கைப்பற்றி உள்நாட்டு உற்பத்தியாளர்களை நொறுக்க ஆரம்பித்தனர். பிரிட்டிஷ் தயாரிப்புகள் இந்தியாவில் வரி இல்லாமல் விற்கப்பட்டு இந்திய உற்பத்திகள் மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. இதனால் பல உழைப்பாளிகள் தங்கள் தொழில்களில் இருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பணம் இல்லை, விற்பனை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை என்பதாய் அவர்கள் நிலை மாறியது. பல பேர் விவசாயத்திற்கு திரும்பினர். இளம் தலைமுறைகள் அந்த மரபுக் கலைகளை கற்றுக்கொள்ள மறுத்தன. இந்தியன் கைவினைப் பொருட்கள் என்ற ஒரு பிரமாண்ட ஒழுங்கமைப்பு ஒரே ஒரு தலைமுறைக்குள் அழிந்து போனது. பல பழமையான கைவினைப் பணிகள் காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து போனது. இன்றும் சில கலை வடிவங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலேயே தொடரப்படுகின்றன. அவ்வகையில் மறைந்து வரும் சில முக்கிய கலை வடிவங்கள் பின்வருமாறு: ரோகன் ஓவியம், மஞ்சுஷா ஓவியம், தொடா புனைவுக்கலை, சடார் படார் பொம்மை நாடகம், தோக்ரா உலோகக் கைவினை, பார்ச்சி கைவினை நெசவு, சித்திரகதி ஓவியக்கலை, தும்பா இசை, கருவிக்கலை, டாபு அச்சுப்பணி, நக்ஷிகந்தா புனைவுப் பணிகள், இவை பலவற்றிற்கும் GI டேக் கிடைத்துள்ளதோடே அவற்றை செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. உதாரணமாக, தொடா மக்களின் புனைவுக்கலை இன்று வெறும் 400க்கும் குறைவான மக்களால் மட்டுமே செய்யப்படுகிறது. ரோகன் ஓவியம் ஒரு குடும்பத்தில் மட்டுமே தொடர்கிறது. இந்திய அரசு GI டேக் வாயிலாக மரபுக் கலைகளுக்கு உரிமை மற்றும் தனித்துவத்தை வழங்குகிறது. ஆனால் அந்த உரிமை ஒரு பட்டயம் மட்டுமே ஆகிவிடும். மனிதவள மேம்பாடு, மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஊக்குவிப்பு மற்றும் புதுமை இல்லாமல் இன்றைய அரசும் சில தனியார் அமைப்புகளும் இந்த மரபுகளை மீட்டெடுக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அந்த முயற்சிக்கு பின்னால் நீங்கள், நானும் உள்ளோம் என்பதே மிக முக்கியம். இவை பழமையான கலைகள் அல்ல. இவை ஒரு இனத்தின் அடையாளங்கள், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதார கருவிகள். ஒரு கைவேலைப் பொருள் அழிந்து போனாலே ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, ஒரு கலையின் அடையாளமும் ஒரு தலைமுறையின் பாரம்பரியமும் அழிந்து போகின்றன. இந்த மரபுகளை மீட்டெடுப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையுமே. நாம் இதை நம் சொந்த ஊரிலிருந்தே தொடங்கலாம். ஒரு கைவினைப் பொருள் வாங்குவதால் ஒரு குடும்பம் உயிர் பெறும். ஒரு கலைஞரை பாராட்டுவதால் ஒரு கலையின் உயிர் தொடரும். மரபை காப்பது என்பது ஒரு கலையை காப்பது மட்டுமல்ல, ஒரு இனத்தின் கதையை மீண்டும் எழுதுவது.